السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: أنا دعوة إبراهيم وكان آخر من بشر بي عيسى بن مريم، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي الحبيب المحبوب شافي العلل ومفرج الكروب وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். சங்கை மிகுந்த அல்லாஹ் நடிகார்களே, இஸ்லாமிய மாதங்களுடைய அகிலத்திற்கெல்லாம் வசந்தமாக வரக்கூடிய ரபியுல் அவ்வல் இன்னும் அல்லாஹுடைய நாட்டத்தினால் 2 நாட்களில் நமக்கு ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை நாம் துவங்க இருக்குகிறோம். உலகெங்கிலும் ரபியுல் அவ்வல் என்று வருகிற பொழுது அந்த மாதத்தின் சிறப்பை, குறிப்பாய் அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாதை பற்றி உலகெங்கிலும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. கியாமத் வரை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மார்க்கத்தினுடைய நபியாய் அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளில் நாம் யோசிக்க வேண்டிய சில வார்த்தைகள் உண்டு. சில சிந்தனைக்கு உண்டான வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுப்பாங்க. அதில் ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிற பொழுது, தான் உலகத்திற்கு வந்ததனுடைய அடிப்படை என்று பேசுகிற பொழுது ரசூலுல்லாஹ் 2 வார்த்தையை சொன்னாங்க. அன தஅவத்து இப்ராஹீம், நான் இந்த உலகத்திற்கு நபியாக வந்ததற்குண்டான 2 காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான முதல் ஒரு காரணம் அன தஅவத்து அபி இப்ராஹீம், தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் செய்த துஆவினுடைய ஒரு பரக்கத்தும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காபாவை கட்டி முடித்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்களில் நமக்கு அதிகம் தெரிந்திருக்கக்கூடியது ரப்பனா வபஅஸ் ஃபிஹிம் ரசூலம் மின்ஹும் என்று கேட்டார்கள். யா அல்லாஹ், இவர்களிடமிருந்து ஒரு நபியை நீ ஏற்படுத்தித்தா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவினுடைய வெளிப்பாடு சொல்லி ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தாங்க. வகான ஆஹிரு மம் பஷர் அபி, என்னை கொண்டு கடைசியாய் சுப செய்தி சொல்ல வருபவர் யார் தெரியுமா? அது ஈசா இப்னு மரியம் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை கொண்டு நான் கடைசி நபியாய் இந்த உலகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு வர இருக்கிறேன் என்று என்னை கொண்டு கடைசியாய் சுப செய்தி சொல்பவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸினுடைய மேம்போக்கான வார்த்தை நாம் யோசிக்கிற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பற்றி பேசியிருக்கிறாங்க என்று நாம் யோசிக்கிறோம். ஹதீஸினுடைய விளக்குவர்கள் இப்படி கற்றுத்தருவாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து எல்லா நபிமார்களும் பேசியிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸினுடைய அடையாளம். இந்த ஹதீஸுடைய சுருக்கம் அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த கடைசி நபி வரை, முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி உண்டான ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற கடைசி நபி வரையும் ரசூலுல்லாஹ்வை குறித்து
அந்தந்த காலத்தில் வாழ்ந்த அந்தந்த மக்களுக்கு வேதத்தை சொல்வதோடு சேர்த்து கடைசியாய் இப்படி ஒரு நபி வர இருக்கிறார்கள் என்று எல்லா நபியையும் சுப செய்தி சொல்லாமல் எல்லா நபியும் தன் கூட்டத்திற்கு அறிவிப்பு செய்யாமல் விட்டு சென்றது கிடையாது என்பதை இந்த ஹதீஸினுடைய கருத்தாய் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. இதில் நாம் யோசிக்க வேண்டிய என்னென்னா, நமக்குண்டான பாடங்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து முந்தைய வேதங்களிலெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏன் பேச வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும் இல்லையா? உலகத்தில் எல்லாருமே 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. எந்த நபிக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வருகிற நபி எல்லாம் நீங்கள் கடைசி நபியை பற்றி பேசுங்க, அடுத்து வருகிற நபி நீங்கள் வரக்கூடிய கடைசி நபியை பற்றி பேசுங்க நல்லா பேசலை. ஆனால் ரசூலுல்லாஹவை குறித்து எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பேச சொல்லியிருக்கிறான் என்றால் ஒரு விஷயம் தெளிவாக உண்டு. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகத்தான் இந்த நபித்துவத்தினுடைய கடைசி ஹத்தமுன் நுபுவா என்கிற நபித்துவத்தினுடைய இறுதி ரசூலுல்லாஹவை கொண்டு மட்டும்தான் முடியப் போகிறது. அவர்கள்தான் நபித்துவத்தினுடைய கடைசி எல்லை என்பதை சொல்ல வருவதற்காக வேண்டியும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களையும் பேச வச்சிருக்கிறான். ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை என்ன? இயேசு மீண்டும் பிறக்குகிறார், மீண்டும் பிறக்குகிறார், மீண்டும் பிறக்கிறார். எது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பெரிய ஒரு பிரச்சனைக்கு வர்ற இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் சொல்கிற வார்த்தை என்னன்னா, முந்தைய வேதங்களில் எல்லாம் கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படியானால் இந்த நபியை பற்றி நாம் எவ்வளவு அழுத்தமாய் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ, இந்த நபியை பற்றி எவ்வளவு அழுத்தமாய் சமூகத்திற்கு எடுத்து சொல்கிறோமோ அவ்வளவு தூரங்கள் ஈமான் பாதுகாக்கப்படும் என்பதும், அதை நாம் பேசினால் மட்டும்தான் அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு ரசூலை குறித்து உண்டான விஷயத்தை தெளிவுபடுத்த முடியும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானாருடைய ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுவார். அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத் வேதங்கள் குறித்து உண்டு. தௌராத் வேதங்கள் நமக்கு ஆதியாகமம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அது முன்னால் வாழ்ந்த தௌராத்துடைய வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிற பொழுது அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் குறித்து அந்த உம்மத்துக்கு எல்லாம் பேச சொல்லியிருக்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை தௌராத்தில் உண்டானதாக ஒரு வார்த்தை உண்டு. இன்றைக்கி அது ஆதியாகமம் என்கிற தமிழுடைய உச்சரிப்பு தௌராத் இல்லை, இன்றைக்கி தமிழுடைய உச்சரிப்பாக அந்த இப்படி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அதை எழுதுனவங்க வேறு வேறு ஆட்கள், அதனால் ஆதியாகமம் அப்படின்னு. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க, அகீமுலஹும் நபியா மின் வஸ்தி இஹ்வதிஹிம் மிஸ்லக். நான் உங்களுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை அந்த கூட்டத்தை சொல்ல வர்றாங்க. அகீமுலஹும் நபியா, பின்னாடி கடைசியாக ஒரு கூட்டம் வர இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு நபியை கொண்டு வருவேன். அந்த நபி யார் அப்படி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மிம் வஸ்தி இஹ்வதிஹிம். அல்லாஹ் சொல்கிற அந்த வார்த்தையை தௌராத்தில் வேதத்தை பதிவு செய்கிறான் அல்லாஹ். மிம் வஸ்தி இஹ்வதிஹிம், அவர்களுடைய நடு சகோதரர்லேருந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அடுத்த நபி நம்முடைய உம்மத்தில் வரப்போகிறதில்லை, அடுத்த நபி நம்முடைய சந்ததிகள் நம்முடைய குலத்தில் வரப்போகிறதில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை மிம் வஸ்தி இஹ்வதிஹிம் என்கிற இந்த வார்த்தையை வச்சு பனி இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய குலம் எங்கிருந்துன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அவர்களுக்கு பிறந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அப்படியே வந்தவங்க தான் பனி இஸ்ரவேலர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலுடைய ஆரம்பம் எங்கிருந்து அப்படின்னு கேட்டால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து தான் பனி இஸ்ரவேலுடைய வேலை ஆரம்பிக்குது, பனி இஸ்ரவேலுடைய கூட்டம் ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி பனி இஸ்ரவேல் கிடையாது. அப்போ அல்லாஹ் அந்த வார்த்தையை தௌராத் அல்லாஹ் சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அகீமுலஹும் மின் வஸ்தி இஹ்வதிஹிம், அவருடைய நடு சகோதரிலிருந்து. அப்படின்னா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து பனி இஸ்ரவேலில் ஒரு கூட்டம் உருவானார்களோ அது மாதிரி மற்றொரு சகோதரரான இஸ்மாயிலிருந்து தான் அந்த நபி வருவார். அப்போ அங்கேயே அல்லாஹ் பிரிச்சுட்டான். இது தௌராத் வேதத்தில் இருக்குது. ஆதியாகமம் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி தமிழ் இருக்கக்கூடிய விஷயங்களில் தௌராத்தில் இருக்குது. அப்போ உங்களுடைய பனி இஸ்ரவேலுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து உண்டான நபித்துவம் கட்டாயி போச்சு. கடைசி உம்மத்திற்கு வர இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் இஸ்ஹாக்குடைய பிள்ளையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து வரப்போகிறதில்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அவருடைய வம்சாவளி தோன்றும் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு ரசூலுல்லாஹுடைய வருகை குறித்து பேசினார்கள் என்கிற தௌராத்தினுடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ அங்கேயே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அடுத்த நபித்துவத்தினுடைய முறை உங்களுக்கு இல்லை, அது வேறொரு தலைமுறை வழியாக அந்த உம்மத்திற்கு வர இருக்கிறது.
சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அடுத்த வார்த்தை சொன்னா வ அஜ்அலு கலாமி ஃபீ ஃபமிஹி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சொன்னா வ அஜ்அலு கலாமி ஃபீ ஃபமிஹி, அவர் வாயிலிருந்து நான் பேசுவேன். அல்லாஹ் அவர் வாயிலிருந்து நான் பேசுவேன். இந்த வார்த்தை அவர்களை ரொம்ப யோசிக்க வைத்தது. தௌராத்தின் வேதத்தில் சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் மீது ஏற்பட்ட பொறாமையினுடைய காரணங்கள் பல காரணங்களில் இது ஒரு காரணம். முன்பெல்லாம் வேதங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபியை வர சொல்லுவான், நபி கையில் கொடுப்பான், இதில் இருக்கிற கட்டளையை பார்த்து கொள்ளுங்கள், ஏவலின்படி வாழ்ந்து கொள்ளுங்கள், விளக்கலின்படி தவிர்ந்து கொள்ளுங்கள், நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மொத்தமாக கொடுத்து எல்லாம் முடிச்சிருவான். மொத்தமாக கொடுத்ததுனால தான் தனக்கு தேவையானதை எடுத்தார்கள், தேவையில்லாதை விட்டு விட்டார்கள், மறைத்தார்கள், அப்படியே மறைச்சு அழிச்சிட்டாங்க. ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொன்னா, யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிற பொழுது அல்லாஹ் சொன்னா வ அஜ்அலு கலாமி ஃபீ ஃபமிஹி. அந்த உம்மத்துக்கு எப்படின்னா அந்த நபியின் வாயிலாய் நான் பேசுவேன். அல்லாஹ் அக்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி வாழ்கிற அந்த காலம் வரைக்கும் அந்த மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக கொடுத்துட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபியோடு பேசி அந்த நபிக்கு வஹியை இறக்கி கொடுத்து அந்த நபியின் மக்களை நான் விரும்பி அந்த மக்களுக்கு எது நல்லது, அந்த மக்களுக்கு எது இலகுவானது, அந்த மக்கள் எதை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு எது பின்பற்றுவதற்கு இலகுவானது என்பதையெல்லாம் தெரிந்து அந்த நபியோடு நான் பேசி 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 அந்த நபியின் வாய் வழியாய் நான் அவர்களுக்கு இந்த கிதாபை கொண்டு போய் வேதத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்துடைய வார்த்தையில் சொன்ன அந்த வார்த்தை. இன்னைக்கு சொல்ல போல அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்றைக்கி ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகு மறுத்துட்டாங்களே தவிர்த்து தௌராத்தில் அவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த உம்மத்தினுடைய வஹியினுடைய பாக்கியம் என்ன, இந்த உம்மத்துடைய நபியின் பாக்கியம் என்ன, இந்த உம்மத்துடைய குர்ஆனுடைய பாக்கியம் என்ன, இந்த உம்மத்தை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான் என்பதற்குண்டான அத்துணை அடையாளங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த நபிக்கு உண்டான சிறப்பு என்னன்னா, அந்த நபி வாழ்கிற காலத்தில் இறைவன் அவர் வாயின் வழியாய் பேசுவார். அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியத்திற்கு உண்டான ஒரு அடையாளத்தில் பதிவு செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், மூசா சொல்கிறாங்க ஃபயுகல்லிமுஹும் பிகுல்லி மா ஊஸீஹி பிஹி, எதையெல்லாம் அவர்களுக்கு நான் வசியத்தாய் அப்படின்னா எதையெல்லாம் உபதேசமாக நான் செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் அந்த மக்களுக்கு நான் அவர் வாயிலாக பேசி அவர் வாயிலாக புரிய வைத்து அந்த வேதத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அல்லாஹ் பேசியதாய் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாருக்கு மூசா நபி தன் கூட்டத்துக்கு சொன்னாங்க, இப்படி ஒரு நபி பின்னாடி வர இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி ரசூலுல்லாஹுடைய 1500வது வருடத்தினுடைய மீலாது விழா அந்த வருஷம் ஹிஜ்ரி 1447, ஹிஜ்ரத்துக்கு ஒரு 53 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கிறாங்க. ஒரு 1500வது வருடத்தில் நாம் யோசிக்கிறோம் ரசூலுல்லாஹுடைய வருகை குறித்தும் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை குறித்தும் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினுடைய சிறப்புகளை குறித்தெல்லாம் முந்தைய வேதங்கள் பேசியதினால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை போய் கேட்டாங்க, யா அல்லாஹ் அந்த உம்மத்திற்கு கொடுத்துருக்க மாதிரி பாக்கியத்தை எனக்கு தான் யாரெல்லாம் கேட்டாங்க, என் உம்மத்துக்கு தான் கேட்டாங்க. என்ன பாக்கியம் கேட்டாங்க தெரியுமா? ஒரு மிக முக்கியமான பாக்கியத்தை கேட்டாங்க. இறைவா, அந்த உம்மத்திற்கு வேதங்களை பாதுகாப்பதை நீ பொறுப்பேற்றிருக்கிறாய், அந்த மக்களுடைய உள்ளங்களிலெல்லாம் அந்த வேதங்கள் குர்ஆன் மனனமிட்டு இருக்குமாமே, அந்த வேதத்தை மனனமிட்டு பாதுகாக்குகிற பாக்கியத்தை என் உம்மத்துக்கு தான் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒன்றுமில்லை, தௌராத் வேதம் முற்றிலுமாக அழிந்து போனது ஒரு நேரத்தில். அப்பொழுது அங்கே நபியாக வந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தௌராத்தை மீண்டும் எழுதினார்கள். ஏன்னா மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்த ஒரே ஆள் உலகத்தில் அவங்க மட்டும்தான். இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஹாஃபில்கள் குர்ஆனை மனனமிட்டவர்கள் வேதத்தை பாதுகாப்பதற்கு. அல்லாஹ் அக்பர். ஒரே ஒரு ஆள் தான் மனனமிட்டாங்க. உசைர் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் தௌராத்தை மனனமிட்டிருந்தாங்க. அதிசயம் என்ன தெரியுமா? அவர் நபித்துவத்தினுடைய வேதத்தை அல்லாஹுடைய கலாமை மனனமிட்டிருக்கிறார் என்பதனால் அவரை கடவுளாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி குர்ஆனை மனனம் செஞ்சு யாராவது கடவுளாக பார்க்குறோமா? குர்ஆனை மனனம் செஞ்சு ஹாஃபிஸ் யாராவது கடவுளாக பார்க்குறோமா? தௌராத்தை மனனமிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அந்த வேதங்கள் அழிவதில் அவ்வளோ உறுதி. மனப்பாடம் செஞ்ச ஒருத்தரை கடவுளாக மாற்றிட்டாங்க. இது ஆச்சரியமாக பார்த்தாங்க. யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு அவ்வளோ பாக்கியத்தை கொடுத்துருக்கிறியே, அந்த வேதத்தை மனனமிட்டு அவர்கள் பாதுகாக்கிறார்களே, அந்த பாக்கியமே என் உம்மத்துக்கு இல்லைன்னு கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்தின் வேதத்தில் இந்த உம்மத்தினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு புரிய வைப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்தில் அல்லாஹ் பேசுகிறான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தில் நிறைய ரசூலுல்லாஹுடைய பிறப்பு குறித்து இருக்கிறது, ரசூலுல்லாஹுடைய பிறக்குகிற இடம் குறித்து வருகிறது. தௌராத் ஒரு இடத்துல உபாகமம், தௌராத் இன்னைக்கு அது தமிழில் உபாகமம், அதில் 33 சாப்டர் 1வது விஷயத்தில் வருது. எதெல்லாம் குறித்து? நபித்துவத்தினுடைய பாதுகாப்பு குறித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க. நபித்துவம் இன்னைக்கு நபித்துவத்தை, ரசூலுல்லாஹ் நபித்துவத்தை பாதுகாப்பதில் நமக்கு கடமை உண்டு. ரசூலுல்லாஹுடைய நபித்துவத்தை முந்தைய நபிமார்கள் பாதுகாத்ததில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, ஜா ரப்பு மின் சீனா, தூர்சீனா மலையில் அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தான். ஜா ரப்பு மின் சைனான்னா தூர்சீனா மலையின் பகுதியில், மலையின் அடிவாரத்தில் அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தான். அப்படின்னா வேதத்தை கொடுத்ததையும் நபித்துவத்தை பாதுகாத்ததையும் மூசா தான் சொல்கிறாங்க. சொல்லி அடுத்தவா சொல்கிறாங்க, ஓ அஷ்ரக லஹும் மின் சஈர், அடுத்து வருகிற நபியை அல்லாஹ் ஷஆர் என்கிற ஒரு இடத்திலிருந்து அவன் அனுப்புவான், அவர்களுக்கு வேதம் கொடுத்து அனுப்புவான். இன்றைக்கும் பலஸ்தீன் பக்கத்தில் ஷஆர் என்கிற இடம் இருப்பதா இன்றைக்கி வரலாற்று ஆதிபதி செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவம், அந்த மக்களுக்கு அங்கிருந்து நபி வருவார் சொல்லிட்டு 3வது விஷயமா பேசுகிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மின் ஜபலி ஃபாரான், ஃபாரான் என்கிற மலையிலிருந்து ஒரு ஒளி கீற்று வெளியே வரும். யார்? ரசூலுல்லாஹ் குறித்து பேசுகிறாங்க. ஃபாரான் அப்படிங்கிறதுக்கு அன்றைய வார்த்தையில் ஃபாரான் என்பது அது ஹிரா மலைப்பகுதியை குறித்து பேசியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபாரான் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்தது, அது இஸ்மாயில் இஸ்லாம் பிறந்த பகுதியை சுற்றி உண்டான ஃபாரான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் செய்கிறாங்க. இன்னொரு இடம் ஃபாரான் என்பது மலைப்பகுதி, அது குறிப்பாக குர்ஆன் இறங்கிய ரசூலுல்லாஹ் 40 நாட்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வஹியை தாங்குவதற்காக ஒதுங்கி இருந்த ஹிரா மலை குறித்து தான் பேசுகிறது. அந்த ஹரான் என்பது அது ஹிரா மலை குறித்து உண்டான இடம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்தின் வேதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபித்துவத்தை, அடுத்து வர இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபித்துவத்தை, கடைசி நபியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் வரைக்கும் நபித்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முந்தைய வேதங்களில் பாதுகாத்து வைத்ததுடைய பாக்கியத்தை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். கியாமத் வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய அந்த நபித்துவத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இது தௌராத் வேதத்தில் ரசூலுல்லாஹ் குறித்து இருக்கிறது. அடுத்து நமக்கு முந்தைய நபின்னு பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹுடைய முந்தைய ஒரு 600 வருடங்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதங்கள் இன்னைக்கு எல்லாம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு மாறி மாறி போனாலும் கூட அதிகம் அவர்களோட நம்பப்படக்கூடியது சொல்லுவாங்க, ஒன்று யோவான் எழுதியது, இன்னது லூக்கா எழுதியது. 2 வகையானது உண்டு, 4 வகை இருக்குங்கிறாங்க. அது அதிகமாக யோவான் எழுதியது, இன்னொன்று லூக்கா எழுதியது. இந்த 2லையுமே ரசூலுல்லாஹ் குறித்து இருக்குதுங்கிறாங்க. யோவான் அதிகமாக நம்பப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, யோவானில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை தெய்வமாக மாற்றி அவருடைய ரட்சிப்பம்னா திரும்ப நெருக்கத்தில் வர இருக்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர இருக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது குறித்து அதிகமாக பேசப்படுறது யோவான்கிறது, யோவான் எழுதியது, யோவான் இன்ஜில். லூக்கா அப்படிங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இரக்க குணம், மனிதநேயம், ஏழைகளோடு விதவைகளோடு அவர் நடந்து கொண்ட அந்த அன்பு மட்டுமே பற்றி பேசும். அதனால் நிறைய கிறிஸ்துவோட பேசினா உடனே எதுக்கிறதா அன்புன்னு பேசுவாங்க, அன்பு தான் பேசுவாங்க. இது லூக்காவில் வரக்கூடியது நிறைய அன்பை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பை பற்றி பேசப்படும். யோவானில் வரக்கூடியது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கடவுள் தன்மை குறித்து பேசப்படும். இப்படி 2 உண்டு. இதுலேயும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இன்ஜீலிலும் கூட ரசூலுல்லாஹ் குறித்து இவ்வளோ தெளிவாக உண்டு என்று எழுதுகிறார்கள். ஒரு நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சீடர்களோடு பேசுகிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிற அந்த வார்த்தை உண்டு, இவ்வளோ தெளிவாக உண்டு. இன் லா லி அன்னஹு இல்லம் அன்தலிக் லா யாத்தீக்குமுல் முஅஸ்ஸா, நான் உங்களை விட்டு உலகமாக சீக்கிரமாக நான் உலகத்தை விட்டு போயிடுவேன், உங்களை விட்டு போயிடுவேன். நான் போகவில்லை என்றால் அடுத்து வருகிற முஅஸ்ஸா அவர் வர முடியாது அப்படின்னா, அடுத்து அந்த முஅஸ்ஸாங்கிறது அந்த வேதத்தில் முந்தைய வேதங்கள் ரசூலுல்லாஹுடைய பேர் ஒவ்வொரு இடங்களில் வந்தான அந்தந்த கூட்டத்துக்கு அந்த ரசூலுல்லாஹுடைய பெயர்கள் மாறி வந்திருக்கிறது. இந்த இடத்துல முஅஸ்ஸா என்று லூக்கால பயன்படுத்தப்படுது. முஅஸ்ஸா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆறுதல் சொல்பவர் அப்படின்னு அர்த்தம். நான் போனாதான் அடுத்த நபி வர முடியும். இந்த வார்த்தை ஏன் ஆறுதல் சொல்வோர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமை மக்கள் கடவுளாக ஏற்ற பொழுது, மாற்றிய பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் ஒரு நபியாகத்தான் போனேன், பாவிகளை இன்னைக்கு கடவுளாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தத்திற்கு
ஆறுதல் தருவது ரசூலுல்லாஹினால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் வந்த பிறகு திரும்ப ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலில் பேசிய குழந்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தையில் இல்லாமல் அல்லாஹ் பிறக்க செய்தான் ஏற்றுக்கொள்கிறோம். எத்துணை அதிசயங்கள் இருந்தாலும் அவர்கள் பேசிய வார்த்தை நான் அப்துல்லா கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை என்று தான் பேசினார்களே தவிர்த்து அவர்கள் தான் நபி, நான் அல்லாஹ் என்று எங்கும் பேசவில்லை என்று அவருடைய வாழ்வின் உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்வது குர்ஆனின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு தான் முடியுங்கிறதுனால மக்களுக்கு உண்மையை சொல்வதன் மூலமாய் என்னுடைய மனசுக்கு அவர் ஆறுதல் தருகிறார் என்கிற பெயர் உட்பட ஈசா இஸ்லாமுடைய அந்த லூக்காவுடைய வேதத்தில் முஇஸ்ஸா, அவர் ஆறுதல் தருபவர் என்கிற பெயரோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று வருகிறது. அப்போ ஈசா இஸ்லாம் தொடர்ந்து அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. நான் போனால் தான் அவர் வர முடியும். ஏன்னா ஒரு 2 நபி ஒரே இடத்துல வாழ முடியாது. நான் போனால் அவர் வருவார். ஆனால் அவர் வருகிற பொழுது உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஈசா இஸ்லாம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு 600 வருடங்களுக்கு முன்னால் அந்த ஈசா இஸ்லாம் அவங்க ரசூலுல்லாஹ் குறித்து சொல்கிறாங்க. நான் இருக்கிற பொழுது வரமாட்டாங்க, நான் போனால் தான் வர முடியும். ஆனால் அவங்க வருகிற பொழுது ஓ மத்தா ஜா அதாக்க, அவர் வருகிற பொழுது பி பக்கத்தில் ஆலம் அலா ஹத்தியத்தின், அது பாவத்தின் இருளில் ரொம்ப மூழ்கி போய் கிடக்கும். அதான் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையும் வரலாற்றை திருப்பி பார்த்தால் ஐயாமுல் ஜாஹிலியா, மடமையினுடைய ஒட்டுமொத்த இருளில் வாழ்ந்த காலம் என்று சொல்வார்கள். யார் இது? இன்னைக்கு அல்ல, ஈசா இஸ்லாம் சொன்னாங்க. அவங்க வருகிற காலம் உலகம் ரொம்ப பாவத்தில் மூழ்கி போய் இருளில் கிடக்கும். அவர்கள் வந்து தான் வ அலா பர்ரின் பிர்ரின், நன்மையின் மீதும் வ அலா தீனூனியத்தின், ஒரு மார்க்கத்தின் மீதும் இந்த மக்களை எல்லாம் கொண்டு வந்து நேர்வழியில் அவர்கள் தான் செலுத்துவார்கள். அதனால் நான் சென்றால்தான் முஅஸ்ஸா என்கிற அந்த நபி வர முடியும் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனது கூட்டத்திற்கு அறிவிப்பு செய்ததாக, தனது கூட்ட மக்களுக்கு அந்த நேரத்தில் எடுத்து சொன்னதாக சொல்லிட்டு அடுத்து ஈசா இஸ்லாம் பேசுகிறாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு தூரம் முந்தைய வேதங்கள் ரசூலுல்லாஹுடைய வருகையை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று நாம் உணரணும்னா இன்னைக்கு அந்த ஈமானி மீது உண்டான பிடிப்பும் ரசூலுல்லாஹ் குறித்து உண்டான அந்த ஈமானில் உண்டான நம்பிக்கையும் நமக்கு இன்னும் இன்னும் ஆழமாக வேண்டும். ஏன்னா ஈமானில் நாம் குறைந்து கொண்டே போகிற ஒரு காலங்கள், ஈமானுக்கு எதிராக உண்டான மாற்று சக்திகள் எல்லாம் வேகமாய் வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு காலம். இன்னைக்கு ஈமானில் தடுமாற்றம் இல்லாமல் வாழ்வதற்கு முந்தைய வேதங்கள் அல்லாஹ் எவ்வளோ தூரம் ரசூலுல்லாஹ் குறித்து பேச வச்சிருக்கிறா. பேசுகிறாங்க. ஆச்சரியமாக ஈசா இஸ்லாம் பேசுகிறாங்க. நான் சில விஷயங்கள் உங்களோடு பேச வேண்டும், ஆனால் பேசினால் உங்களால் தாங்க முடியாது, பேசினால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோத்துக்கு ஈமானில் உயர்வாகலாம் இல்லை. அவர் சொல்ல வர அடையாளம், நான் கியாமத் குறித்து பேசுவேன், தஜ்ஜால் குறித்து பேசுவேன், உலகத்துடைய மாற்றங்கள் குறித்து பேசுவேன், நிறைய பேசுவேன், ஆனால் உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உங்கள்ட்ட ஈமான் அவ்வளோ பலமாக இல்லை சொல்லி ஈசா இஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அம்மா மத்தா ஜாஅதாக்க, அவர்கள் வருகிற பொழுது ரூஹுல் ஹக், அல்லாஹுடைய மிகப்பெரிய ஹக்காக அவர்கள் வருவார்கள். அதனால் அவர்கள் வருகிற பொழுது ஃபஹுவ யுர்ஷிதுக்கும் இலா ஜமீஇல் ஹல்க், எல்லா படைப்புகளுக்கும், யார் மூசா இஸ்லாம் வாழ்ந்த மூசா இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்கட்டும், என் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்கட்டும், யாரென்றே தெரியாத நபி என்றால் யாரென்றே யார் வேணால் இருக்கட்டும், ஆனால் அத்தனை பேர்த்துக்கும் அவர்களால் ஹிதாயத்தை நேர்வழி காட்ட முடியும் என்று ஈசா இஸ்லாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு இதே வார்த்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். லக்கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன், உங்களுக்கு அல்லாஹிடமிருந்து நூர் என்கிற ஒளி வந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பேசுகிறான். இது ஏதோ வெறும் வார்த்தையால் சொன்ன வார்த்தை கிடையாது. ஈசா இஸ்லாம் பேசுனாங்க. நான் பேசுகிற சில விஷயங்கள் உங்களால் தாங்க முடியாது, ஈமானி பலகீனத்தில் இருக்கிறீங்க. ஆனால் அந்த நபி வருகிற பொழுது எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. ஹக்கை பேசுவார்கள், அசத்தியத்தை சொல்லுவார்கள், கியாமத் குறித்து பேசுவார்கள், தஜ்ஜால் குறித்து பேசுவார்கள், குழப்பங்கள் குறித்து பேசுவார்கள், இந்த உலகம் மாற இருக்கிற மாற்றம் குறித்து பேசுவார்கள், அந்த உலகத்தின் விஞ்ஞானங்கள் எவ்வளவு வளரும் என்பது குறித்து பேசுவார்கள், மோசடி எவ்வளவு என்று குறித்து பேசுவார்கள், எல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஆச்சரியம், கேட்குற மக்கள் அத்துணையும் நம்புவாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விஞ்ஞானத்தின் காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நாம் ஒவ்வொன்றையும் எவ்வளோ குறித்து ரசூலுல்லாஹ் பேசியிருக்காலும் யோசிக்கிறோம். ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னால் வெறும் கட்டந்தரையில் உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களுக்கு பூமியில் உட்கார்ந்து கொண்டு வானத்தினுடைய கோள்கள் குறித்து பாடம் நடத்தினாங்க. எந்த சஹாபிக்கும் விளங்காமலாம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், எல்லா சஹாபிக்கும் விளங்கிச்சு. இன்னைக்கு நமக்கு அது தனி கோர்ஸ் வச்சு போய் 4 வருஷம் படிங்கிறான். ஒன்றுமே இல்லாத காலத்தில் ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தியிருக்கிறாங்க. கபர் குறித்து என்னவென்றே தெரியாது, கபரை குறித்து பேசியிருக்கிறாங்க, பர்ஸக் குறித்து பேசியிருக்கிறார்கள், ஆலமுல் அர்வாஹ் குறித்து பேசியிருக்கிறார்கள். அத்துணையும்
ஒன்றுமே இல்லாத காலத்தில் அந்த சஹாபாக்களுடைய ஈமான்ல பதிஞ்சு நிற்கிற அதிசயத்தை குர்ஆன் பேசல, இன்ஜீல் பேசுகிறது. நான் பேசினா உங்களால் நம்ப முடியாது, ஆனால் அந்த நபி வந்து பேசுவார். அவர் பேசுகிற பொழுது அவர் நூர், அல்லாஹுடைய ஒளியாய் வந்து பேசுவார். அதனால் அத்துணையும் மக்களுக்கு தெளிவாகும். அதனால் அத்துணையும் மக்களுக்கு தெளிவுபட புரியும். எல்லா படைப்புகளுக்கும் ஒரு வழிகாட்டுவார். சொல்லி சொன்னாங்க, ஏன் தெரியுமா எல்லா மக்களுக்கும் புரியுது? அவர் தன் சுய விருப்பத்தின்படி எதையும் பேச மாட்டார். பல் குல்லுமா யஸ்மஉ யதகல்லமு பிஹி, எதையெல்லாம் அல்லாஹ் வஹி என்று அவரை கேட்க செய்கிறானோ அந்த வார்த்தையை கொண்டுதான் பேசுவார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய நபித்துவம் குறித்து, அவர்களுக்கு இறங்க இருக்கிற குர்ஆன் குறித்து, வஹி குறித்து, அந்த வஹியின் மேன்மை என்ன என்பது குறித்து எவ்வளவு தூரங்கள் இன்ஜீலில் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் இந்த உம்மத்தினுடைய நாம் பெருமையாக நினைப்பதற்கல்ல, எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹுடைய பாரம்பரியத்தை அல்லாஹ் பாதுகாத்து இந்த உம்மத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவில் ஆரம்பித்து, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையில் அவர்கள் நபி குறித்து பேசி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையில் அவர்கள் நபி வந்தால் என்னென்னவெல்லாம் உலகத்தில் மாற்றங்கள் நடக்கும் என்பது வரையும் ரசூலுல்லாஹுடைய குணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹுடைய ஊர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல உண்டு, மஅத் மஅத் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் உண்டுன்னு சொல்லி. மஅத் மஅத் அப்படின்னா என்ன அர்த்தம்? கசீரன் கசீரா ஜித்தன் ஜித்தா. வரலாற்று ஆசிரியர் எழுதுவாங்க, ரொம்ப ரொம்ப அதிகமாக புகழப்பட்டுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது மஅத் மஅதுக்கு அர்த்தம். ரசூலுல்லாஹி முஹம்மத் புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்கிற அந்த பெயரை அந்த உம்மத்தினுடைய பேசுகிற பாஷையில் மஅத் மஅத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்து ரசூலுல்லாஹுடைய பெயர் குறித்து, ரசூலுடைய ஊர் குறித்து, ரசூலுடைய குணம் குறித்து, ரசூலுல்லாஹுடைய உயர்வு குறித்து எல்லாம் முந்தைய வேதங்கள் பேசியிருக்கிறது என்றால் நாம் விளங்க வேண்டியது, ரசூலுல்லாஹ் குறித்து எல்லா வேதங்களும் பேசியிருக்க நாம் மட்டும் ரசூலுல்லாஹ் குறித்து பேச வேண்டாம் என்று நினைத்தால், பேசினால் ஏதோ தவறான பாதைக்கு போய்விடுமோ என்று நினைத்தால் அதுதான் மிகப்பெரிய தவறு. ஏன்னா இன்னைக்கு ஈமானுக்கு எதிராக உண்டான எல்லா போராட்ட காலங்களும் தயாராக இருக்கிறது. சொல்லப்போனால் இன்னைக்கு ஏஐ செயற்கைக்கோள்கள் வரைக்கும் உண்டான எல்லா விஷயங்களிலும் நம்முடைய ஈமானை பலகீனமாக்குவதற்கு உண்டான எல்லா செயல்பாடுகளும் தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் நம் ஈமானை பாதுகாப்பதற்குண்டான அடையாளங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை களிமண்ணாய் குலைத்து வைத்திருக்கிற பொழுது என்னை படைத்தான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் ஆரம்பித்து கியாமத் வரும் வரை ரசூலை குறித்து பேசப்படுகிற ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாலும் நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய ஈமானுடைய தடம் மாறாமல் வாழ்கிற பாக்கியம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய தலைமுறைகளுக்கு ரசூலுல்லாஹ் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் வெறும் தாய் தந்தையை பற்றி பேசுவது, அது கூட இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு எல்லோரும் மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல ரசூலுல்லாஹுடைய நபித்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தைய வேதங்கள் வழியாய் பாதுகாத்து 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 இந்த தலைமுறை வரை அல்லாஹ் பாதுகாத்து தந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரின் பாதுகாப்பு உண்டு. என்ன இதில் ஆச்சரியம் தெரியுமா? கியாமத் நெருங்கி வருவதற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒன்று இடத்தில் இல்மு உயர்ந்து போகும், இல்மு இல்லாமல் போகும் என்றார்கள் அல்லவா? அது அல்லாஹ் ரசூல் குறித்து உண்டான கல்வியினுடைய இல்மு. ரசூல் என்றால் யார் என்று தெரிவதற்கு குறைந்தபட்ச அளவு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஹாத்தமுன் நபியராக வந்திருந்தார்கள் என்று சொல்கிற அளவிற்கு குறைந்தபட்ச அளவாக தெரிய வேண்டும். உயர்வுக்கெல்லாம் போக தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட உடனேயே, தப்பு செஞ்ச உடனேயே சொர்க்கத்து வாசலில் பார்த்தாங்களா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், அதெல்லாம் நமக்கு அவ்வளோ பெரிய ஆழமாகலாம் போக தேவையில்லை. குறைந்தபட்ச அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் 63 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 வயதில் நபித்துவத்தை பெற்றிருக்கிறார்கள். 23 வருட காலங்கள் நபியா இந்த உம்மத்திற்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவர்கள் மறைவில் கூட இந்த உம்மத்தை மறக்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள். நாளை மறுமையின் ஷஃபாஅத்திற்காக வேண்டி இந்த உம்மத்தை நினைத்தே ரசூலுல்லாஹ் தன் இன்னுயிரையும் துறந்திருக்கிறார்கள் என்று குறைந்தபட்ச மேலோட்டமான அமல்களையாவது ரசூலுடைய வாழ்க்கை குறித்து, அவருடைய திருமணம் குறித்து பேச வேண்டும், பெற்றோர் குறித்து பேச வேண்டும், பிள்ளைகள் குறித்து பேச வேண்டும். இன்னைக்கு சமுதாயம் எல்லாவற்றையும் தேவையில்லை என்று ஒதுக்கி வைக்கிற இடத்தில் ஒரே ஒரு செய்திதான், நாம் ரசூலை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போகிறோமோ அவ்வளவு தூரங்கள் கியாமத்தை நோக்கி நாம் முன்னோக்கி ஓடுகிறோம். ரசூலை குறித்து எவ்வளவு தூரம் நாம் நேசிக்கிறோமோ, பேசுகிறோமோ, ஆசைப்படுகிறோமோ, அறிய ஆவல் கொள்கிறோமோ அவ்வளவு தூரங்கள் உலகம் இன்னும் சிறப்பாய் இயங்கும் என்பதற்குண்டான அடையாளங்கள் தான் முந்தைய நபிமார்கள் பேசினார்கள். ரசூலின் வருகை குறித்து பேசியதினால் அந்த சமூகம் சிறந்தது. ரசூலுடைய வருகையினுடைய
பேர் இன்பம் குறித்து பேசினார்கள். அந்த உம்மத் சிறந்தார்கள், வந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றவர்கள் சிறப்படைந்தார்கள். வேண்டாம் என்று விலகினார்கள், மறுத்தார்கள், தெரிந்தே விலகினார்கள், உலகத்தின் இழிவை சந்தித்தார்கள் என்பது அவர்களோடு முடிகிற வரலாறு அல்ல. அது நமக்கும் அதுதான். ரசூல் குறித்து நாம் இன்னும் பேச வேண்டும், இன்னும் அறிய வேண்டும், இன்னும் பின்பற்றப்பட வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹ்வை நாம் எவ்வளவு உயரத்திற்கு நேசிக்கிறோமோ அந்த நேசத்தின் வெளிப்பாடுகள் நாமும் நம்முடைய தலைமுறையும் ஈமானோடு வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பின்னால் அதை சுப செய்தியாய் வைத்திருக்கிறான் என்பதை மட்டும் நினைவு கூறி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.